நீ கடின இருதயம் படைத்த மனிதனோடு வாழ்கிறாயா? யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 51வது வசனத்துல, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, நீ உன்னை அன்பு செய்வதை போல உன் அயலாரையும் அன்பு செய் என்று கூறினீரே ஆண்டவரே. இந்த வார்த்தையை பின்பற்றுகிறவன் என்றுமே சாக மாட்டான் என்ற வாக்குறுதியை நீர் அருளினீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா என் தெய்வமே. ஆனால் ஆண்டவரே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் கர்வம் படைத்தவர்களாக, அண்ணன் தம்பிகளை மன்னிக்காதவர்களாக, அக்கா தங்கைகளை மன்னிக்காதவர்களாக, தாய் தந்தையரை உபசரிக்கிற பிள்ளைகளாக இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, இயேசுவே, தன்னலம் படைத்த, சுயநலம் படைத்த, கடின இருதயம் படைத்த மனிதர்களாக நாங்கள் மாறி போனோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, நான் செத்தாலும் நான் என் அண்ணனோடையோ தம்பியோடையோ பேசவே மாட்டேன். என் அக்கா தங்கைகள் முகத்தை காண மாட்டேன். நான் செத்தா அவங்க வரவே கூடாது. அவங்க செத்தாலும் நான் போகவே மாட்டேன். நான் அவனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். அந்த குடும்பத்தை மட்டும் நான் விடவே மாட்டேன். அவன் வாழ்க்கையை சீரழிப்பேன், அவன் வாழ்க்கையை கெடுப்பேன் என்று ஏகப்பட்ட பேர் ஆண்டவரே பகை உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, அன்பு காட்டுகிற மனிதன் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டான் ஐயா. பொய்யான அன்பு, ஏமாற்றும் அன்பு ஆண்டவரே, நடிக்கும் அன்பு, பணத்தை கண்டால் ஒரு அன்பு, பணம் இல்லை என்றால் இன்னொரு வழி ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற மனிதர்களாக ஆண்டவரே, பழகுகிற மனிதர்களாக நாங்கள் மாறி போய்விட்டோம் ஆண்டவரே. ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே ஆண்டவரே, உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கிருபையை கொடுங்க சுவாமி. இன்று அன்பு செத்து போயிடுச்சு ஆண்டவரே. ஏசப்பா, தன்னலங்களும் சுயநலங்களும் தான் ஆண்டவரே வாட்டி வதக்குகிறது சுவாமி. ஏசப்பா, எத்தனையோ நாள் நான் எதிர்பார்த்தேன், என் அண்ணன் என்கிட்ட பேசுவான், என்னை மன்னிச்சிடுவான் ஆண்டவரே, அவன் என்ன பார்த்துக்குவான், என் தம்பி என்னை பார்த்துக்குவான், அவன் என்கிட்ட பேசுவான், என் அக்கா தங்கச்சி என்னை பார்த்துக்கும், என்கிட்ட பேசும், என் கணவன் என்னை மன்னிச்சிடுவான், அவன் என்னை அரவணைத்துக் கொள்ளுவான், அவன் என்னை கைவிடவே மாட்டான், என் மனைவி என்னை புரிந்து கொள்ளுவாள், அவள் என்னை அரவணைத்துக் கொள்ளுவாள், அவள் இல்லாம என்ன வாழ முடியாது, அவ என்ன விட்டுட்டு போக மாட்டான் என்ற அல்ப விசுவாசங்கள், அல்ப அன்புகளை வைத்து நாங்கள் ஏமாந்து போய் கிடக்கிறோம் ஆண்டவரே. என் புள்ள வருவான், எனக்கு காசு அனுப்புவான், என்ன பார்த்துக்குவான் என்று எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தவிக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, என் அம்மா அப்பா என்னை மன்னிச்சிடுவாங்க, நான் பாவம் செஞ்சிட்டேன், என் அம்மா அப்பா என்னை ஏத்துக்குவாங்க என்று அம்மா அப்பாவுடைய அன்புக்காக தவிக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. இயேசப்பா, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு நான் படிச்சிருவேன், எனக்கு வேலை கிடைச்சிடும், எனக்கு திருமணம் ஆகிடும், எனக்கு குழந்தை பிறக்கும், என் வம்சங்கள் பெருகும், நான் தொழில முன்னேறிடுவேன் என்று அல்ப விசுவாசம் ஆண்டவரே, நம்பிக்கையாயா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நான் பெரிய ஆள ஆயிடுவேன் என்ற கனவுகள் ஆண்டவரே. ஆனால் எல்லா வகையிலும் தோற்று போயிட்டேன் சுவாமி. அப்பா, எல்லா வகையிலுமே தோற்று போய் கிடக்கிறேனே ஆண்டவரே. ஏசப்பா, என்னைக்குதான் எனக்கு விடுதலை ஆண்டவரே? என் சொந்த முயற்சிகள் வீணாய் போனது ஆண்டவரே, என் சொந்த நம்பிக்கை வீணாய் போயிட்டது ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய சித்தம் இல்லாமல் போய்விட்டதே ஐயா. இயேசுவே, என்னை மன்னிக்க ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே,
நான் நானாக இல்லை ஆண்டவரே, என்னை ஏதோ ஒரு சாத்தானானவன் ஆண்டவரே ஆட்கொண்டு இருக்கிறான் ஐயா. ஆண்டவரே, என்னை ஏதோ ஒரு சாத்தான் பிடிச்சிருக்குது ஆண்டவரே. அந்த சாத்தானை நீங்க தான் ஆண்டவரே வரட்டி அடிக்கணும் ஐயா. இயேசுவே அப்பா, உம்முடைய ஆவியை ஊற்ற உம்மிடம் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எனக்குள்ளாய் உம்முடைய பரிசுத்தத்தை வையுங்க அப்பா. இயேசுவே, நீர் நெருப்பை போல இறங்கி வர செபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஐயா. ஐயோ, நல்ல காலம் வருமா, என் வாழ்க்கை மாறுமான்னு நினைக்கிறாங்க ஐயா. இயேசுவே, அந்த பிரகாசமான ஒளியை பரலோகத்திலிருந்து இந்த பிள்ளைகள் மீது நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பரலோக கதவுகளை திறங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்த ஒளி 1000 சூரியனை விட ஆண்டவரே சக்தி வாய்ந்த அந்த ஒளியானது உன் பிள்ளைகள் மீது போகட்டும் ஆண்டவரே. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இருளான இந்த வாழ்க்கையிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க ஐயா. இவர்களுடைய அனுதின கண்ணீரை துடையுங்க ஆண்டவரே. இயேசுவே, உம்மையே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதில்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால
முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். என்னுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசை தான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.